Declutter with me. இன்றைக்கி டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலி புதுசாக வீடு ஷிஃப்ட் ஆகும்போது மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் செட் பண்ணிட்டேன். இந்த 3 பேக்ஸ் தான் வந்து எனக்கு தெரியாமல் வந்து எதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் மொத்தமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்து எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி பிரிக்கலான்னு தான் சொல்லி இன்றைக்கி வந்து முடிவு பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்ட். இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம தூக்கி போடலாமா வேணாமான்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெண்குள்ளு டியூப் சொருகின மாதிரி இருக்கும். பேபியோட நேசல் ஆஸ்பிரேட்டர். இது பேபி ஹக்குன்னு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதை 10 ரூபா கொடுத்து கூட நான் வாங்க மாட்டேன். அப்படி தான் எனக்கு வாங்கும்போது தோணுச்சு. பட் இட்ஸ் லிட்டரலி 450 ருபீஸ். ஏன்னா சிலிகான் மெட்டீரியல் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றனால அவங்க பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ஹையாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வேறு வழியும் இல்லை. ஏன்னா வந்து டாக்டரே இது வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பேபிக்கெல்லாம் வந்து கோல்டு வரும்போது இந்த ஆஸ்பிரேட்டர் வச்சு நம்ம அவங்களோட சளி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ பேபி அப்படின்றனால வேறு எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுன்றனால நாங்களுமே இதை வந்து வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் தான் இது என்ன இவ்வளோ மொக்கையான ப்ராடக்டாக இருக்கே, இதோட யூசேஜ் நல்லது, பட் ப்ராடக்டோட ஒரு அப்பியரன்ஸ் வந்து மொக்கையாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் தூக்கி போடல. பிகாஸ் நான் அடுத்து வந்து சளி வந்தால் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அண்ட் வழக்கம் போல் வந்து கொஞ்சம் தெர்மோமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த பர்ஃப்யூம் அண்ட் தென் செட் வெயிட் ஒன்று கிடச்சிது. இது ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோடது. நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது 2 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று என்னென்னா ஸ்பேஸ் கிளியர் ஆகும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுறது. அதுதான் நான் வந்து அப்படி சொல்லுவேன். அண்ட் இந்த செயின் அண்ட் ஸ்டெட்டெல்லாம் நான் ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு கழட்டி வச்சுருந்தேன். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஃபார் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டு. இந்த குட்டி செயின் கிடையாது, அந்த பெரிய செயின் சொன்னேன். இந்த குட்டி செயினை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒய்? பிகாஸ் நான் வந்து இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உடனே அது வந்து பழசாயிடும். அதனால் உடனே தூக்கி போட்டுடலாம். எனக்கு எப்படின்னா ஒரு பொருளை வந்து உடனே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். அது யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்து வைப்பேன். அதை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஓகே யூஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதுவுமே போயிடும். அதனால் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பழைய சீப்பெல்லாம் வந்து பயங்கர அழுக்காக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம வேறு நிறையா சீப்பு இருக்குன்றனால அதையுமே வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து சீப்பு வந்து டீக்ளட்டரிங்க்கு ஒரு நல்ல விஷயங்க. நமக்கு 2 3 தான் தேவைப்படும். நிறைய வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். அண்ட் இந்த பூ, கம் டு திஸ் பூ ஸ்டோரி பார்த்திங்கன்னா, இதை வாங்கும்போது ஸோ டெய்லி வந்துட்டு எப்போவுமே நமக்கு மல்லிகைப்பூ எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோட ஒரு 6 இயர்ஸாக இருக்குது. 6 இயர்ஸாக நான் இதை வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் கூட இது வியர் பண்ணதில்லைன்னா அது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ தான் நான் அதை வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பும்போது இது இருக்குன்ற ஞாபகம் கூட எனக்கு இல்லை. ஸோ இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். லிட்ரலி வந்துட்டு இதை அடுத்த 2-3 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த இயர் எண்டுக்குள்ளே இதை வந்து தூக்கி போட்டுருணுன்னு தான் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பட் உங்களுக்கு செட் ஆகாத ப்ராடக்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெட் வந்து பயங்கர அழகாக இருக்குது. எனக்கும் அழகாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இதை போடுற மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை. ஸோ இது வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வாங்க வேண்டாம் இனிமேல் இந்த மாதிரி ப்ராடக்ட்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து 6 o'clock ஆகிடுச்சு. பை த வே, இந்த நீங்கள் அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். ஓ, இந்த ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகலை, இது நம்ம வாங்க வேண்டாம், இல்லைனா இது நல்லா இருக்குது, இது நமக்கு செட் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணலாம், இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிள் அண்ட் தென் குட்டி செயின் வந்து ஒரு 5 days யூஸ் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கோல்டு கீ செயின், வாட் இஸ் தட், கோல்டோட கழட்டி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அப்படியே தூக்கி போட வேணாம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் ஆசை. அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சீக்கிரமாக காலி பண்ணிடணும். விச் இஸ் லெஸ் தென் ஒவ்வொரு மாதிரி ஒரு 2-3 monthsக்குள்ளே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். அந்த மாதிரி இது மாதிரி நான் பண்ணும்போது காலியான கொஞ்சமாக இருக்கிற ஆயில் பாட்டில்ஸு, கொஞ்சமாக இருக்கிற பர்ஃப்யூம்ஸ், அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கே ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் பட் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து என்னோட டீக்ளட்டர் vlog. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மினிமலிசம் அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதையுமே வந்து நான் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். அண்ட் பாய்.